Welcome to Harichakra Computers. இந்த வீடியோவில் ஸ்டாக் குரூப் அண்ட் ஸ்டாக் ஐட்டம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Tally ERP9ல் ஸ்டாக் குரூப், சப் குரூப், ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், குரு எலக்ட்ரானிக்ஸ். குரு எலக்ட்ரானிக்ஸில் ரெண்டு மேஜர் ஸ்டாக் குரூப்ஸ் இருக்குது. ஒன்று கம்ப்யூட்டர் பார்ட்ஸ், ரெண்டு டிஜிட்டல் கேமராஸ். கம்ப்யூட்டர் பார்ட்ஸு கீழே மானிட்டர்ஸ், ப்ராசஸர்ஸ்னு ரெண்டு சப் குரூப் இருக்குது. டிஜிட்டல் கேமராஸில் சோனி, நிக்கான், கேனான்னு 3 சப் குரூப்ஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் டேலியில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டேலி ஓப்பன் பண்ணி இன்வென்ட்ரி இன்ஃபோ, ஸ்டாக் குரூப்ஸ், கிரியேட்டில் போகணும். நேமில் கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் என்டர் பண்ணி அதுக்கு கீழே ப்ரைமரின்னு செலக்ட் பண்ணணும். Ctrl+A ப்ரெஸ் பண்ணி சேவ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் நேம் டிஜிட்டல் கேமராஸ், அதுக்கு கீழே ப்ரைமரியை செலக்ட் பண்ணணும். Ctrl+A ப்ரெஸ் கொடுத்து சேவ் பண்ணணும். இப்போ ரெண்டு ஸ்டாக் குரூப்ஸும் நாம் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மானிட்டருக்கு கீழே கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் செலக்ட் பண்ணணும். பிகாஸ் மானிட்டர் கம்ப்யூட்டர் பார்ட்ஸோட சப் குரூப். இதே மாதிரி ப்ராசஸர்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டாக் ஐட்டம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எஸ்கேப் கொடுத்து ஸ்டாக் ஐட்டம் செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ரெஸ் கொடுத்து ஸ்டாக் ஐட்டம் நேம் டைப் பண்ணணும். எஸ்கேப் கொடுத்து ஸ்டாக் ஐட்டம் செலக்ட் பண்ணி கிரியேட்டை ப்ரெஸ் பண்ணி ஸ்டாக் ஐட்டமோட நேமை டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 17" மானிட்டர், அதுக்கு கீழே மானிட்டரை செலக்ட் பண்ணணும். யூனிட்ஸில் Alt+C ப்ரெஸ் பண்ணணும். சிம்பிளில் நம்பர்ஸை செலக்ட் பண்ணணும். ஃபார்மலில் நம்பர்ஸை என்டர் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம யூனிட்ஸ் க்ரியேட் பண்ணால் போதும், நெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸ்க்கும் அது ஷோ ஆகும். இப்போ வேறு யூனிட்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஐட்டம்ஸ் க்ரியேட் பண்ணும்போதும் யூனிட்ஸில் ஒன்ஸ் Alt+C ப்ரெஸ் பண்ணி க்ரியேட் பண்ணால் போதும். இப்படி தான் நம்ம டேலியில் ஸ்டாக் குரூப், சப் குரூப், ஐட்டம் க்ரியேட் பண்ணி இன்வென்ட்ரியை டேலியாக மேனேஜ் பண்ணலாம்.